தியானிக்கும் போது ஆவியானவர் ஆண்டவரே நாங்கள் என்னென்ன காரியங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ கற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க நீர் எங்களுக்கு திரும்ப தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை தாழ்த்தி முழுவதுமா என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ಎಲ್ಲರಿಗೂ ದೇವರ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮಗೆ ವಂದನೆಯನ್ನು ತಿಳಿಸ್ತೇನೆ. இன்னைக்கு கூட நம்ம ஏசாயா 62 அதிகாரம் நம்ம தியானம் பண்ண போறோம். ಇವತ್ತು ಕೂಡ ನಾವು ಏಸಾಯನ 62ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. அதுல 1ல இருந்து 5 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அதுல ஆண்டவர் நம்ம கவனிக்கிறத நம்ம இந்த வசனங்கள்ல பார்க்கணும். ಇದರಲ್ಲಿ ನಾವು 1ರಿಂದ 5 ವಚನ ತನಕ ನೋಡುವುದಾದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಗಮನಿಸ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை விசாரிக்கிறாரு, கவனிக்கிறாரு, பாதுகாக்கிறாரு அப்படின்னு இந்த 1ல இருந்து 5 வசனத்தை நம்ம தியானம் பண்ண போறோம். ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ದೇವರು ಗಮನಿಸುತ್ತಾರೆ, ನೋಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಈ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತೇವೆ. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா 6ல இருந்து 9 வசனம் வரைக்கும் ஒரு உண்மையுள்ள காவல்காரன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். 6ರಿಂದ 9 ತನಕ ನೋಡಿದರೆ ಒಂದು ನಿಜವಾದ ಕಾವಲುಗಾರ ಯಾವ ರೀತಿ ಇರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. 10ல இருந்து 12 வசனம் பார்க்கும்போது ஒரு ரட்சிப்பினுடைய அறிவிப்பு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 10ರಿಂದ 12 ತನಕ ನೋಡಿದರೆ ಒಂದು ರಕ್ಷಣೆಯ ಅನುಭವ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஆபிரகாம் சந்ததியில இருந்து இஸ்ரவேல் தேசம் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரித்திரம் நம்ம வேதத்திலையும் வாசிக்கிறோம். ನಾವು ಈ ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಯಾವ ರೀತಿ ಬಂದ್ರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ ಆಬ್ರಹಾಮನ ಸಂತತಿಯಿಂದ ಅವರು ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಉಂಟಾದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಚರಿತ್ರೆಯಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. பைபிள்லயும் நம்ம வாசிக்கிறோம். ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು ಓದ್ತೇವೆ. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்ல, அப்புறம் ஆண்டவர் ஈசாக்கு கொடுக்குறாரு. ஈசாக்கனுடைய சந்ததியில இருந்து இஸ்ரவேல் அப்படின்னு யாக்கோபு வராரு. யாக்கோபுக்கு வந்து இஸ்ரவேல்னு பேர் கொடுத்து அப்புறம் அது சந்ததி இஸ்ரவேல் தேசம் அப்படின்னு சொல்லி பின்னால உருவானதை நம்ம பார்க்கிறோம். ಇದರಲ್ಲಿ ಆಬ್ರಹಾಮ್ ಇದ್ದಾರೆ. ಆಬ್ರಹಾಮ್ ಅವ್ರ ಮಕ್ಕಳೇ ಇಲ್ಲದೆ ಇರುವ ದಿನದಲ್ಲಿ ಆಮೇಲೆ ಮಕ್ಕಳು ಈಸಾಕು ಹುಟ್ಟುತ್ತಾರೆ. ಈಸಾಕು ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ಯಾಕೋಬುಗೆ ಇಸ್ರೇಲ್ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರು ಇಡುತ್ತಾರೆ. ಅವರೇ ಇಸ್ರೇಲ್ ಜನಾಂಗದವರು ಆಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ இஸ்ரவேல் தேசமா உருவான பிறகு ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு, ரொம்ப நேசித்தார். இஸ்ரவேல் தேசத்தையும் எருசலேமையும் ஆண்டவர் வந்து அதிகமா நேசித்தார். ಈ ಇಸ್ರೇಲ್ ಎಂಬ ಜನರನ್ನು ಆ ಒಂದು ದೇಶವನ್ನು ದೇವರು ತುಂಬಾ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. ಅದರಲ್ಲಿ ಯೆರೂಸಲೇಮನ್ನು ಕೂಡ ದೇವರು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த தேசம் முழுதும் ஆண்டவரே தொழுது கொள்ளணும், அவரையே நோக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து விருப்பப்பட்டாரு. ಆ ಒಂದು ಜನಾಂಗದವರ ದೇಶದವರು ದೇವರನ್ನೇ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எந்த அந்நிய தேவர்களையும் அவங்க வழிபடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் வந்து விரும்பினாரு. ಬೇರೆ ಯಾವ ಅನ್ಯ ದೇವತೆಗಳನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. நீங்க என்னுடைய வழியில நடந்தா நான் உங்களை விசாரிப்பேன், நான் உங்களை பாதுகாப்பேன் அப்படியெல்லாம் ஆண்டவர் வந்து வாக்கு கொடுத்திருந்தார். ನೀವು ನನ್ನ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆದರೆ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸ್ತೇನೆ, ನಿಮ್ಮನ್ನು ಕಾಯುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡ್ತಾರೆ. ஆனாலும் எத்தனையோ ராஜாக்கள்லாம் பின்னால வந்தாங்க. அவங்க அந்த அந்நிய தேவர்களை அவங்க வழிபடும் போது ஆண்டவர் அவங்களை விட்டு விலகி போயிட்டாரு. திரும்பவுமா அவங்க தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு வரும்போது ஆண்டவரே அவங்களுக்காக யுத்தம் பண்ணி நிறைய ஜெயத்தை ஆண்டவர் அவங்களுக்கு கட்டளையிட்டார். ಅನೇಕ ಅರಸರುಗಳು ದೇವ್ರ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿ ದೇವ್ರ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋದ್ರು. ಆಮೇಲೆ ಮತ್ತು ಅವರು ತಿರುಗಿ ಪಶ್ಚಾತ್ತಾಪಟ್ಟು ದೇವ್ರ ಹತ್ರ ಬೇಡಿಕೊಳ್ಳುವಾಗ ದೇವರು ಅವರ ಸಲುವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡಿ ಅವ್ರಿಗೆ ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் முடிவுல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டு ஆண்டவரை வழிபடுறதே அவங்க விட்டு விட்டாங்க. ಆಮೇಲೆ ಕೊನೆಯಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಇಸ್ರೇಲ್ ಜನರು ದೇವ್ರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿ ದೂರ ಹೋದ್ರು ಮತ್ತು ಅವ್ರ ದೇವರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡೋದೇ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ರು. ஆனாலும் ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அதிகமா நேசித்தார். அவங்க எப்படியாவது மனம் திரும்பி அவரை நோக்கி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார்.
ಆದರೂ ದೇವರು ಅವ್ರನ್ನ ಬಿಟ್ಟಿಲ್ಲ. ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಯಾಗಾದ್ರೆ ನನ್ನ ಬಳಿ ಬರ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವ್ರು ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. ಅವ್ರನ್ನ ದೇವರು ತುಂಬಾ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ஆண்டவர் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் சொன்னாங்க. ஆனா கூட அவங்க மனம் திரும்பல. ಎಷ್ಟೋ ಪ್ರವಾದಿಗಳು ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಿದ್ರು ಸದಾ ಅವ್ರ ಮನ ತಿರುಗಲಿಲ್ಲ. ஆனா ஏசாயா காலத்துல இந்த 1-5 வசனம் வரைக்கும் நம்ம இந்த 62ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து மறுபடியும் என்ன பண்ணுவேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நான் இஸ்ரவேல் ஜனங்களை விசாரிப்பேன், பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ಆಮೇಲೆ ಈ ಮತ್ತು ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗಾಗಿ ಏಷಾಯ ಈ ಒಂದು 62ನೇ ಅಧ್ಯಾಯದಾಗ 1-5 ವಚನ ತನಕ ನಾನು ಜನರನ್ನು ತಿರುಗಿ ನಾನು ಅವರನ್ನ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವೇನೆ, ಅವರನ್ನು ರಕ್ಷಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதனாலதான் இந்த 1ஆம் வசனத்துல இருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது இதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். படிக்கணும்னா நேரம் இருக்காது. இதுல ஆண்டவர் சொல்றாரு, சியோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமா இருக்க மாட்டேன். அதனுடைய நீதியை நான் பிரகாசத்தை போலவும் அதனுடைய ரட்சிப்பை ஒரு வெளிச்சத்தை போலவும் நான் இருக்க மட்டும் நான் அமராமலும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ಈ ಒಂದು ಅಧ್ಯಾಯದಾಗ ನೋಡಿದ್ರೆ 1ನೇ ವಚನ ಓದಿದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಾವ, ದೇವರು ಚಿಯೋನ್ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಾ ಮೌನವಾಗಿರೇನೆ, ನೀತಿಗಾಗಿ ನಾನು ಪ್ರಕಾಶಗೊಳಿಸುವೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಇದರಲ್ಲಿ ಅನೇಕ ವಚನಗಳನ್ನು ದೇವರ ಮಾತನ್ನು ಹೇಳಿದ್ದಾರೆ. ஆண்டவருடைய நீதி மற்றும் ரட்சிப்பின் மகிமை மகிமையினால எல்லா தேசமும் இஸ்ரவேல் தேசத்தை மதிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. ದೇವರು ಇಸ್ರೇಲರನ್ನು ಎಲ್ಲಾರು ಅವ್ರನ್ನ ಮರ್ಯಾದೆ ಕೊಡಬೇಕು, ಅವ್ರನ್ನ ಪ್ರೀತಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಇಷ್ಟಪಡ್ತಾರ ಆ ನೀತಿಯ ಕಾರ್ಯ ಕುರಿತಾಗಿ. பாருங்க 2ஆம் வசனத்துல, ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள், புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. ಇಲ್ಲಿ 2ನೇ ವಚನದಲ್ಲಿ ಜನಾಂಗಗಳು ನಿನ್ನ ಧರ್ಮವನ್ನು ஆச்சரிசுவரு என்பதாகி ಅದರಲ್ಲಿ தேவரு ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதான் 5 வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். உன்னுடைய தேசம் மறுபடியுமா வாழ்க்கைப்படும், நீ மகிழ்ச்சியா இருப்ப அப்படியெல்லாம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. ಈ 1-5 ವಚನವರೆಗೆ ನೋಡಿದರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ನಿನ್ನ ಮಹಿಮೆ ನಿನಗೆ ಬರುವುದು ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ವಾಗ್ದಾನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதே போல ஆண்டவர் நம்ம கூட ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம தூரமா போனா கூட ஆண்டவர் என்ன செய்யறாரு, மறுபடியும் நம்மளை நேசித்து நம்மளை கவனிக்கிறாரு, நம்மளை பாதுகாக்கிறாரு, நம்மளை விசாரிக்கிறாரு. ನಾವು ದೇವರು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋದ್ರು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾರೆ, ನಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸ್ತಾರೆ, ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಅವರು ಕಾಳಜಿ ತಗೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்மளும் ஆவிக்குரிய ஒரு இஸ்ரவேலரா இருக்கிறதுனால ஆண்டவர் நம்ம கூட பின்வாங்கி போகும்போதெல்லாம் அவருக்கு ரொம்ப கவலையா இருக்கும். மறுபடியும் என்னுடைய மகன் திருப்பி வரமாட்டாங்களா அப்படின்னு ஆண்டவர் எதிர்நோக்கிட்டு இருக்கிறார். ನಾವು ಕೂಡ ಆತ್ಮದಲ್ಲಿ ಇಸ್ರೇಲ್ ಜನರಾಗೆ ಇದ್ದೇವೆ. ಆದ್ರಿಂದ ನಾವು ಹಿಂದಿರುಗಿ ಹೋಗುವಾಗ ದೇವರು ಕೂಡ ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಚಿಂತಿಸುತ್ತಾರೆ, ನನ್ನ ಮಗನು ನನ್ನ ಬಳಿ ಬರಲ್ವಾ ತಿರುಗಿ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸುತ್ತಾರೆ. நம்ம மேல பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ನಮ್ಮ ಹತ್ತಿರ ಅವರು ತುಂಬಾ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. பாருங்க 3ஆம் வசனம் கடைசி பாகத்துல கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ಇಲ್ಲಿ 3ನೇ ವಚನ ಕೊನೆ ಭಾಗ, ದೇವರು ನಿನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. அப்புறம் 5ஆம் வசனம் கடைசியில பாருங்க, உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார் அப்படின்னு வாசிக்கிறோம். ಇದರಲ್ಲಿ 5ನೇದು ನಿನ್ನ ದೇವರು ನಿನ್ನ ಹತ್ತಿರ ஆனந்திசுவர் என்பதாகி ಇದೆ. அதனால நம்மள ஆண்டவர் விசாரிக்கிறாரு, நம்மள கவனிக்கிறாரு, நம்மள பாதுகாக்கிறாரு. அதனால நம்ம பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. எவ்வளவுதான் நம்ம ஆண்டவர் விட்டு தூரமா போனாலும் திருப்பி வரும்போது அவர் சேர்த்துட்டாரு. ಅದರಿಂದ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ, ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ವಿಚಾರಿಸ್ತಾರೆ, ನಮ್ಮನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದರಿಂದ ನಾವು ಹಿಂದಿರುಗಿ ಹೋದರೂ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ತಿರುಗಿ ರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ. அடுத்தது நம்ம பார்த்துட்டோம்னா 6-9 வசனம் வரைக்கும் ஒரு உண்மையுள்ள காவற்காரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். ಇಲ್ಲಿ 5-9 ತನಕ ನೋಡಿದ್ರೆ ಒಂದು ನಿಜವಾದ ಸೈನಿಕರು ಕಾವಲುಗಾರರು ಯಾವ ರೀತಿ ಇರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. காவல்காரங்கன்னா உங்களுக்கு யாருன்னு தெரியும். என்ன செய்வாங்க, எதிரிகளிடம் இருந்து
வந்து பாதுகாக்கிறவங்க தான். அவங்கள வந்து எப்பவும் இரவும் பகலும் என்ன பண்ணுவாங்க, காத்துட்டே இருப்பாங்க. யாராவது எதிரிங்க வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து பார்த்து விழிப்பா அவங்க காத்துட்டே இருப்பாங்க. ಈ ಕಾವಲುಗಾರರು ಯಾರು ಅಂದ್ರೆ ಅವರು ನಮ್ಮ ಶತ್ರು ಕೈಲಿಂದ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುವರು. ಯಾರು ಬರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಅವರೇ ಕಾವಲುಗಾರರು. இன்றைக்கு காவலாளிகள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தீர்க்கதரிசிகள், ஒரு உண்மையுள்ள விசுவாசிகள் தான் இன்னைக்கு காவலாளிகளா ஆண்டவர் நம்மள வச்சிருக்காரு. ಇವಾಗ ಕಾವಲುಗಾರರು ಯಾರು ಅಂದು ನೋಡಿದರೆ ಪ್ರವಾದಿಗಳು ಮತ್ತು ಒಳ್ಳೆ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಗಳು ಅವರೇ ಇವಾಗ ಕಾವಲುಗಾರರಾಗಿದ್ದಾರೆ. நீங்க இன்னைக்கு தேசத்துல பார்க்கும்போது பாவங்கள் அக்கிரமங்கள்லாம் பெருகி ஜனங்கள்லாம் ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டு இருக்கிறதான இந்த காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ಈ ಕಾಲದಾಗ ನಾವು ನೋಡುವುದಾದ್ರೆ ಪಾಪವು ಹೆಚ್ಚಾಗಿದೆ. ದೇವ್ರ ವಿರೋಧವಾಗಿ ಅನೇಕ ಕೃತ್ಯಗಳು ನಡೀತಾ ಇದೆ. ದೇವ್ರ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗುವಾಗ ಅದನ್ನ ನಾವು ದೇವರ ಹತ್ರ ಬರ್ಬೇಕೆಂಬುದೇ. இப்படி ஜீவிக்கிறதான ஜனங்கள் மத்தியில உண்மையுள்ள விசுவாசிகளும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவருக்காக ஜீவிக்கிற ஜனங்கள் இருக்கிறார். ಈ ರೀತಿಯಾದ ಜೀವನ ಮಾಡುವ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವ ಜನರು ಕೂಡ ಇದ್ದಾರೆ. அப்போ இந்த நீதியுள்ள உண்மையுள்ள விசுவாசிகள் என்ன செய்யணும்? நம்ம தான் காவலாளிகளா இருந்து இந்த தேசத்துக்காக ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ಇಂಥವ್ರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿರುವ ನಾವು ಇಂಥ ಒಂದು ಜನರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರಾಗಿ ಇರಬೇಕು. இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி இப்படிப்பட்ட பாவங்களுக்காக, அக்கிரமம் செய்யற மக்களுக்காக, மனம் திரும்பாத ஜனங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல இரவும் பகலும் நம்ம கண்ணீர் விட்டு அழுகிற ஜனங்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இது வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. ಇಂಥ ಒಂದು ಜನರಿಗಾಗಿ ನಾವು ಹಗಲು ರಾತ್ರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರಿಗಾಗಿ ಅವ್ರಿಗಾಗಿ ಕಣ್ಣೀರು ಸುರಿಸುತ್ತಾ ಅವ್ರಿಗಾಗಿ ದೇವ್ರ ಹತ್ರ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಿಕೊಂಡು ಅವ್ರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ದೇವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதனாலதான் நம்ம இந்த வசனத்துல வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்துல, எருசலேமே உன் மதில்கள் மேல் பகல் முழுதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதுல ಇಲ್ಲಿ 6ನೇ ವಚನದಲ್ಲಿ ಯೆರೂಸಲೇಮಿನ ಪೌಲಗೋಡಗಳಿಗೆ ಕಾವಲಾಗಿರ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ದೇವರು ವಚನಗಳು ಓದಿದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಾವ. ಆ ದೇವರು ನಮಗ ಕಾವಲುಗಾರ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நம்ம இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். ஒருபோதும் அமைதியா நம்ம இருக்கக்கூடாது. ನಾವು ಹಗಲು ರಾತ್ರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರಾಗಿರ್ಬೇಕು, ಸುಮ್ಮನೆ ಇರಬಾರದು. ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் நிறைவேறும்படியா, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில வரணும், அமைக்கணும். ஆண்டவரே எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு உம்மை நோக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த தேசத்துக்காக, ஜனங்களுக்காக, ரட்சிக்கப்படாத மக்களுக்காக நம்ம ஜெபிக்கிற ஒரு காவலாளிகளா நம்ம ஆண்டவர் இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿರುವ ಉದ್ದೇಶ, ಅನೇಕ ಜನರು ಅಳಿದು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರಿಗಾಗಿ ನಾವು ಕಣ್ಣೀರಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ಹಗಲು ರಾತ್ರಿ ಅವ್ರಿಗಾಗ ನಾವು ದೇವ್ರ ಹತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರಾಗಿ ನಾವು ಕಾಣಿಸ್ಕೊಳ್ಬೇಕು. ಅದಕ್ಕಾಗಿಯೇ ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಇಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಒಳ್ಳೆ ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿ. அப்போ விசுவாசிகளாகி நம்ம ஒரு நாளும் அமைதியா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேசத்துக்காக, ரட்சிக்கப்படாத நம்முடைய குடும்பத்தாருக்காக, ரட்சிக்கப்படாத நம்முடைய சபைக்கு வருகிற மக்களுக்காக நம்ம அனுதினமும் நித்தமும் நம்ம ஜெபம் பண்ணணும். ನಾವು ಸುಮ್ನೆ ಇರಬಾರದು. ನಾವು ನಮ್ಮ ಒಂದು ಸಭೆ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ, ನಮ್ಮ ಬಂಧು ಬಳಕ್ಕಾಗಿ, ನಮ್ಮ ದೇಶಕ್ಕಾಗಿ, ನಮ್ಮ ಜೊತೆ ಇರುವವರಿಗಾಗಿ, ಎಲ್ಲರಿಗಾಗಿ ನಾವು ದೇವರ ಹತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರಾಗಿರ್ಬೇಕು. ಅದಕ್ಕಾಗಿಯೇ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಒಳ್ಳೆ ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அடுத்ததான் நீங்க 10-12 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, கண்டிப்பா நான் வந்து என்ன செய்வேன், இஸ்ரவேல் தேசத்தை நான் வந்து ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து மேசியாவா வந்தாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவரை ஏற்றுக்கொள்ளல. ஆனா ஒரு நாள்ல ஆண்டவர் வந்து ராஜாதி ராஜாவா இந்த உலகத்துக்கு வரப்போறாரு. ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಬಂದು ಇಸ್ರೇಲ್ ಜನರನ್ನು ದೇವರು ನಾನು ರಕ್ಷಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ 10-12 ವಚನ ತನಕ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಇದರಲ್ಲಿ ಇಸ್ರೇಲ್ ಜನರು ದೇವರನ್ನು ನಂಬಿಲ್ಲ ಮತ್ತು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಕೂಡ ಈ ಭೂಮಿಗೆ ಬಂದಾಗ ಯೆಹೂದ್ಯ ಜನರು ಅವ್ರು ನಂಬಿಲ್ಲ. ಆದರೂ ಒಂದಿನ ಅವರು ಅದೇ ರಾಜಾದಿ ರಾಜನಾಗಿ, ಕರ್ತಾದಿ ಕರ್ತನಾಗಿ ಬರ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. அப்போ ரட்சகராகி தேவனுடைய ரட்சிப்பு சீக்கிரமா இந்த உலகத்துல வரப்போகுது. அவர் சீக்கிரமா வரப்போறாரு. ದೇವರು ರಕ್ಷಕನಾಗಿ ಬೇಗನೆ ಈ ಭೂಮಿಗೆ ಬರ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ.
நிறைய பேர் சொல்றாங்க அவர் வரேன்னு எவ்வளோ நூற்று ஆண்டுகளாக சொல்றாங்க, ஆனா இன்னும் இயேசு கிறிஸ்து வரலையே அப்படின்னு சொல்லி பரிகாசம் பண்றவங்களும் இருக்காங்க இந்த ಕಾಲத்துல. ಅನೇಕ ಮಂದಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಬರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಎಷ್ಟೋ ವರ್ಷಗಳು ಆದರೂ ಇನ್ನೂ ಬರ್ತಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕ ಜನರು ತಪ್ಪಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ல இருந்து 10 வசனம் வரைக்கும் நம்ம படிச்சு பார்த்தோம்னா, நீங்க படிங்க அப்புறம் டைம் இருக்கும்போது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ல இருந்து 10 வசனம் நம்ம படிச்சு பார்த்தோம்னா, ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் இந்த பூமிக்கு வரல அப்படின்னு சொல்லி அதுல தெளிவா போட்டிருக்குது. ನೀವು ಆಮೇಲೆ ಓದಿರಿ 2 ಪೇತ್ರ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 3ರಿಂದ 10 ತನಕ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಎದಕ್ಕಾಗಿ ಇನ್ನೂ ಬಂದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு தான் ஆண்டவர் டைம் கொடுத்துட்டே இருக்கிறாரு. இன்னும் ಎಲ್ಲ ಜನರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಇನ್ನೂ ಸಮಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அதுல ஒரு வசனம் இருக்கும், ஆண்டவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போலயாம். ಅದರಲ್ಲಿ ಒಂದು ವಚನ ಇದೆ, ದೇವರಿಗೆ 1000 ವರ್ಷಗಳು ಒಂದು ದಿನ ಇದ್ದಾಗೆ ಅಂತ. 1000 வருஷம் ஒரு நாள்னா இப்ப எவ்வளவு வருஷம் ஆயிருக்குது நமக்கு? 2024. அப்ப ஆண்டவருக்கு இன்னும் 2 நாள் தான் ஆயிருக்குது. இப்ப இறுதி நம்ம அந்த வருஷத்தின் முடிவுல இறுதியில தான் நம்ம வந்திருக்கிறோம். ದೇವರಿಗೆ ಒಂದು ವರ್ಷ ಒಂದು ದಿನ ಅಂದ್ರೆ ಈಗ 2000 ವರ್ಷ ಅಂದ್ರೆ 2 ದಿನ ಆದಂಗ. ಅದರಿಂದ ನಾವು ದೇವರ ಒಂದು ದೇವ್ರ ಬರುಗಳ ಕೊನೆಯ ಅಂತ್ಯಮಾನದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೆನೆಸ್ತೇವೆ. அப்போ நம்ம ஆண்டவருடைய வருகையில போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்காக நம்ம ஆயத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. ದೇವರು ಬರೋಣದಲ್ಲಿ ನಾವು ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಸಿದ್ಧವಾಗಿರ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. நீங்க 11ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது. அவர் வர்றது மட்டும் இல்ல, நமக்கு தேவையான பிரதிபலனையும் ஆண்டவர் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅವರು ಬರೋದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ನಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳಿಗೆ ತಕ್ಕ ಪ್ರತಿಫಲನೂ ಅವ್ರು ತರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. அதனால இந்த ரட்சிப்பின் செய்தியை நம்ம மத்தவங்களுக்கும் சொல்லணும். நாமும் மனம் திரும்பி உண்மையா ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக நம்ம ಮಾರணும். ಈ ರಕ್ಷಣೆಯ ಅನುಭವವನ್ನು ಅನೇಕ ಮಂದಿಗೆ ನಾವು ತಿಳಿಸಬೇಕು. ಅದೇ ರೀತಿ ನಾವು ಕೂಡ ನಿಜವಾಗಿ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನಾವು ಬಲ ಪಡುವರಾಗಿರ್ಬೇಕು. இந்த உண்மையான விசுவாசிகளுக்கு ஆண்டவர் ஒரு புதிய பெயர் கொடுக்கிறாரு. ಈ ನಿಜವಾದ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ದೇವರು ಒಂದು ಹೊಸ ಹೆಸರನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. அதுல 12ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்வார்கள் அப்படின்னு. ಇದರಲ್ಲಿ 12ನೇ ವಚನದಾಗ ಪರಿಶುದ್ಧ ಜನಾಂಗದವರು ವಿಮೋಚಿಸಿದವರು ಎಂಬುದಾಗಿ ಅವರ ಹೆಸರನ್ನು ಕೊಡಲ್ಪಡುತ್ತಾರೆ. அப்போ ஏசாயாவினுடைய காலத்துல இருந்தது போலவே இன்னைக்கும் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அழைக்கிறார். ದೇವರು ಯೆಶಾಯನ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದ ಹಾಗೆ ಇವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನ ಎಲ್ಲರನ್ನು ದೇವರು ಕರೀತಾರೆ. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளா நம்ம உண்மையான விசுவாசிகளா நம்ம ஜீவித்தா ஆண்டவருடைய வருகைய நம்ம எதிர்நோக்கி ஆயத்தப்பட்டு நம்ம காத்திருக்கிறது அவசியம். ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿಕೊಂಡು ಅವರ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ರೆ ನಾವು ನಿಜವಾದ ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿ ಅವರ ಬರೋಣದಲ್ಲಿ ನಾವು ಎತ್ತಲ್ಪಡ್ತೇವೆ. நமக்கென்று ஆண்டவர் ஒரு நித்திய ஜீவனை வச்சிருக்கிறாரு. ನಮಗೋಸ್ಕರ ದೇವರು ಒಂದು ನಿತ್ಯ ರಾಜ್ಯವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாரு. ನಮಗ ಒಳ್ಳೆ ಒಂದು ಭವಿಷ್ಯತ್ತನ್ನು ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நம்ம யாரும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தா நம்ம யாரும் அக்கினி கடலுக்கு நம்ம போக மாட்டோம். நித்திய ஜீவனை பெரும்படியா ஆண்டவர் ஒரு நல்ல எதிர்காலமான ஒரு நல்ல வழியை வச்சிருக்கிறார். ನಾವು ನಿಜವಾದ ಒಂದು ಭಕ್ತರು ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿದ್ದರೆ ನಾವು ಯಾರು ನರಕಕ್ಕೆ ಹೋಗದೆ ಎಲ್ಲರೂ ನಿತ್ಯ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗಬೇಕೆಂಬುದೇ ದೇವರು ಒಂದು ರಾಜ್ಯವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அதனால நாமும் ஆயத்தப்படணும், மற்றவங்களுக்கும் நம்ம சாட்சி உள்ள பிள்ளைகளா ஜீவிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். ಅದರಿಂದ ನಾವು ಸಿದ್ಧವಾಗಿರ್ಬೇಕು, ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ನಾವು ಅವರನ್ನ ಸಿದ್ಧಪಡಿಸಬೇಕು ಎಂಬುದೇ ದೇವರು ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்றேன், வாசித்துட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு 5:14ನೇ ವಚನ. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலையின் மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ಇದರಲ್ಲಿ ನೀವು ಓದಿದ್ರೆ ಮತ್ತೇಯು 5:14 ನೀವು ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ.
அதனால நம்ம கிறிஸ்துவுக்கு சாட்சிகளா இருக்கணும். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள் மூலமா ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணி அவருக்குள்ள உண்மையான விசுவாசிகளா நம்ம ஜீவிப்போம். அவருடைய வருகைக்காக ಆಯ್ತப்படுவோம். ಅದರಿಂದ ನಾವು ದೇವರಿಗೆ ನಿಜವಾದ ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿದ್ದು ಅವರಿಗಾಗಿ ನಾವು ಕಾದಿದ್ದು ಅವರಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸೋಣ. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணலாம். ದೇವ್ರ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. அன்புள்ள ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அருமையான இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கும்படியா நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபையின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எவ்வளவுதான் நாங்க உண்மை விட்டு தூரமா போனாலும் நீர் எங்களை கவனிக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் எங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அதுக்காக நாங்க எதுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் தெரிவிக்கிற பிள்ளைகளாக எங்களை ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் அப்பா ஒரு உண்மையுள்ள காவலாளிகளாக இந்த உலகத்திலே காணப்பட நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. அழிந்து போகிறதான ஆத்துமாக்களுக்காகவும் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காகவும் தேசத்திலே நடக்கிற அக்கிரமங்கள் பாவங்களுக்காகவும் நாங்கள் அதிகமாய் உடைய சமூகத்திலே இரவும் பகலும் நோக்கி கூப்பிடுகிறவர்களாக நீர் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். ஜெப வாஞ்சி எங்களை ஒவ்வொருவரும் தாறுமாண்டரை ஜெப வீராங்கனைகளாக எங்களை ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும். ஜெப வீரர்களாய் நீர் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஏனோ தானோ என்று நிர்விசாரமாய் ஜீவிக்காதபடி தகப்பனே அப்பா உடைய சமூகத்திலே அதிகமாக நாங்கள் ஜெபிக்க அழைத்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபித்து ஆண்டவரே உடைய சமூகத்திலே கொண்டு வருகிற பிள்ளைகளா எங்களை ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர் உங்களுடைய வருகை அதிசீக்கிரமா இருக்கிறது. உங்களுடைய வருகைக்காக கூட நாங்க ஆயத்தப்படணும் ஆண்டவரே. நாங்கள் ஆயத்தப்படணும், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தணும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே எந்த விதத்துல நாங்கள் அக்கினி கடலுக்கு பங்காக்காதபடி ஆண்டவரே நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரே நீர் தகுதிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம், ஆயத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி முழுவதுமாய் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வசனங்களை கேட்ட ஒவ்வொருவரும் கூட ஆண்டவரே உங்களுடைய வருகைக்காக ஆயத்தப்பட ஆண்டவரே, உமக்காக ஆண்டவரே வெளிச்சமாக ஜீவிக்க, சாட்சியாக ஜீவிக்க ஆண்டவரே. மலையின் மேலே இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய வார்த்தைகள் மூலமாக எங்களுடைய செயல்கள் மூலமாக உமக்கு சாட்சியாக ஜீவிக்க எங்களை ஒவ்வொருவருக்கு நீ திரும்ப தாரும் ஆண்டவரே. இந்த நாள் முழுதும் உடைய பிரசன்னம் எங்க கூட இருக்கட்டும். எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லா துதிக்க நம்ம மகிமையா உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.